எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த 5 மாதம் முழுவதுமாக நீர் கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கடந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது ஏசப்பா, எங்களை ஆண்டவரே நல்ல விதமாக நீர் இந்த 6 மாதமும் நீர் பாதுகாத்து வந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இடைவெளி இல்லாத நேரத்திலும் கூட தகப்பனே, உமையே நோக்கி உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நீ வரப்போகிற இந்த மாதம் முழுவதும் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த ஜேடிகே டிவியில் தகப்பனே, பொருளாதாரத்தை பெருக பண்ணுங்க ஏசப்பா. இன்னும் அநேக தேவ ஊழியர்கள் இடைவிடாமல் இந்த ஜேடிகே டிவியில் ஆண்டவரே உம்முடைய பிரசங்கம் தொடர்ந்து தேவ மனிதர்கள் பிரசங்கம் செய்யவும் அதை வானொலியில் பதிவு செய்யும் பொழுது அநேக ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பணும் அப்பா. ரட்சிக்கப்படணும், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஜெப ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஜெப ஆவியை மழை போல ஊற்றுங்க ஏசப்பா. பஞ்சம் வரக்கூடாது. சிலிண்டர், பெட்ரோல், டீசல் பஞ்சம் வரவே கூடாது. சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே ஆண்டவரே, இன்னும் அநேக இடத்துல ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஊழியர்கள் தமிழ்நாட்டுக்காக பலத்த ஜெபங்கள் செய்து கொண்டு ஆண்டவரே இருக்காங்க ஏசப்பா. அவர்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கணும் ஏசப்பா. இன்னும் வெளி தேசத்திற்காக ஊழியம் செய்பவர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு பெரிய பெரிய பாஸ்டர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது தகப்பனே ஆண்டவரே, அந்நிய தேசத்தில் போய் நீர் படைத்த தேசத்தில் அவங்க போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் முழுவதும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அந்த ஜனங்களை கண்ணீரை துடைக்கணும் ஏசப்பா. குருட்டாட்டம் பிடித்த கண்களை திறங்க ஏசப்பா. ஏசப்பா, அவர்கள் இன்னும் தகப்பனே எந்த ஒரு சீர்கெட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை முற்றிலுமாக நீங்க பரிசுத்தப்படுத்தணும் தகப்பனே. ஒரு தாய் தகப்பனை பாதுகாப்பது போல தகப்பனே, கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் மறைத்து பாதுகாப்பது போல ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஜனங்களையும் நீங்க பாதுகாக்கணும் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, பிசினஸ் செய்கிறவர்கள் ஆண்டவரே, இன்னும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விமானம் மூலம் ஏசப்பா செல்லும் பொழுது விமான கோளாறுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது, தடைபடக்கூடாது ஏசப்பா. பொருளாதார தடைகள் இருக்கவே கூடாது ஏசப்பா. இடைவெளி நேரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே விமானங்கள் ஆண்டவரே நல்லபடியாக ஊழியர்கள், பிசினஸ் பண்ணுகிறவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்கள் எல்லாரையும் நிர்பத்திரமாக கொண்டு சேர்க்கணும் ஏசப்பா. இன்னும் இந்த ஜேடிகே டிவி ஐயா அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜேடிகே டிவி ஓங்கி வளர நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இந்த வேலை பார்க்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு பொருளாதார குறைவுகள் ஒன்றும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஜேடிகே டிவியில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த பழுதும் அடையாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் யோபுக்குண்டான யாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பது போல ஏசப்பா அந்த ஜேடிகே டிவியை நீங்கள் பாதுகாத்து வாங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே அதுக்கென்று அவங்க ஒரு இடம் கொடுங்க ஏசப்பா. அந்த ஜேடிகே டிவி தகப்பனே எந்த ஒரு எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, பொருளாதார குறைவுகள் இல்லாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரே ஓங்கி வளர செய்யுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி ஞானம். தேவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி நல்ல ஆசீர்வாதங்களை திரளாக இந்த மாதம் 7வது மாதம் தருவாராக. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கு செய்வாராக.
நம் வாழ்வில் குறைவுகள் மறைந்து போகும். இந்த மாதத்திலையும் வீண் அலைச்சல்கள் நீங்கப்படணும், குழப்பங்கள் ஓடி போகட்டும், சோர்வுகள் காணாமல் போகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும். நிலையில் கடைசி நேரத்தில் ஏற்படும் திடீர் தோல்விகள் பறந்து ஓடட்டும். பிள்ளைகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கட்டும். அசட்டைகள் அகன்று போகட்டும், சிந்தனைகள் புரட்டி போடட்டும். ஏசப்பா, சங்கீதம் 90 அதிகாரம் 17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நீர் கர்த்தருடைய கையில் அலங்கரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று ஏசாயா 62:3 சொன்னபடியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் அன்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமான் 11 அதிகாரம் 30 தேவன் நமது ஆத்துமாவை நேசித்து நாம் செய்த சகல அக்கிரமங்களையும் கிருபையாக மன்னித்து நமக்கு நித்திய பேரின்ப வாழ்வை அருளவே விரும்புகிறார். துன்பமும் துயரமும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும், கவலைகளும் மனபாரங்களும் நம்மை சோர்வடைய செய்தாலும், நம்மை நேசித்து நமக்காக உதவி செய்ய யாரும் இல்லாமல் போனாலும், சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2 அதிகாரம் 10 என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு இருந்து நம் பலகீனத்திலே அவரது கிருபையை அருளச் செய்து நம் தேவைகளை அதிசயமாக சந்தித்து நம் வாழ்வில் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் மனதில் சமாதானம் இல்லையா? நம் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நம் எதிர்காலம் இருளாய் இருக்கிறதா? வறுமை, வியாதி, கடன் பிரச்சனைகள் நம் மனதை பலகீனப்படுத்தி நம்மை தைரியமற்ற நிலைக்கு தள்ளிவிட்டதா? அல்லது சரீரத்தில் காணப்படும் பலவீனங்கள் நமக்கு சோர்வாக்கி விட்டதே? துன்பம் துயரம் நிறைந்த இந்த உலகத்தில் கண்ணீரும் வருத்தமும் நிறைந்த பாதையில் ஆற்றுவார் இன்றி தேற்றுவார் இன்றி தனிமையினால் புலம்பி தவிக்கிறோமா? நிலையற்ற உலக வாழ்வில் கர்த்தரின் வார்த்தைகளே நமக்கு ஆறுதலாயும் தேறுதலாயும் நம்பிக்கையும் கொடுக்கின்றன. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31 அதிகாரம் 13 நாம் தினமும் வேதம் வாசித்து தவறாமல் ஜெபிக்கும் பொழுது பல மன சமாதானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதானத்தை அனுபவிக்கின்றார்கள். தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிட தேவ அன்பு நதியாக பாய வேண்டும். தேவ சமூகம் இனிமையாக இல்லாதவர்களுக்கே இந்த உலக இன்பங்கள் மேன்மையாக தோன்றும். நமது சமூகத்தில் பரிபூரண சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனோடு அவர் வீட்டிலே சென்று அவர் மேஜையில் இருக்கும் தேவ சமூகத்து மன்னாவை புசிப்பவர்களுக்கு புதிய பேரின்பம் உண்டு, பரிபூரண சந்தோஷம் உண்டு. தேவ சமூகம் என்பது தனிமையில் நாம் தேவனோடு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு இணைந்து இருந்து அவரிடம் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில்
உள்ள திரைக்குள் பிரவேசிப்பவன் அவன் பரிசுத்தம் இழந்து உள்ளே சென்றால் செத்து விடுவான். பரிசுத்தத்துடன் உள்ளே சென்றால் திரும்ப வெளியே வருவான். தேவனோடு சஞ்சரிப்பவர்கள் ஆத்துமா பரிசுத்தத்தை வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் துணிகரமாக செல்லாமல் நம்மை பரிசுத்தப்படுத்தி பின் ஜெபிப்பதே நல்லது. நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதின் அர்த்தம் பரிசுத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக என்பதே. பரிசுத்தத்தின் வல்லமை வெளிப்படும்போது அசுத்தத்தின் வல்லமை தகர்க்கப்படும். ஜீவன் நமக்குள் உருவானது. ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியை அதை பருகவே நம் ஆத்துமாவில் மகிழ்ச்சியை பெறுகிறோம். பரிசுத்தமான அப்பம் ஜீவ அப்பம். இயேசுவே ஜீவ அப்பத்தை புசித்து ஜீவ தண்ணீரை நமது ஆத்துமா பருக வேண்டும். உணவும் தண்ணீரும் இல்லாமல் போனால் நமது ஆத்துமா பலவீனப்பட்டு மரித்து போகும். நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்த நாள் முதல் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். புது ஜீவன் நமக்குள் உருவானது. அந்த ஜீவன் வளர்கிறது. அது கனி கொடுக்கின்றது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம் இவைகளின் பாவத்தை அடியோடு அழித்துவிடும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு கொண்டு வரும். கலாத்தியர் 5 17 முதல் 19 வரை உள்ள மாம்சத்தின் கனிகள் பாவத்தை பிறக்கின்றது, பாவத்தை பரப்புகின்றது. பரலோகத்தில் செல்லும் தகுதியை இயேசுவின் இரத்தம் நமக்கு பெற்று கொடுத்துள்ளது. இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்காத எவரையும் பரமபிதா உள்ளே அனுமதிப்பது இல்லை. வெளிப்படுத்தல் 5 நமது சுய நீதியை நம்பி நாம் ஜெபிக்கும் போது, துணியும் போது ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக சாபத்தை கொண்டு வரும். இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசும் இரத்தம் என்று எபிரேயர் 12:24 கூறுகிறது. ஆபேலின் இரத்தம் பழிவாங்க துடித்தது. இயேசுவின் இரத்தமோ நமக்கு வரவிருந்த நித்திய அழிவாகிய தண்டனையை தடுத்து நிறுத்தி பாவ மன்னிப்பை பெற்று தந்ததும் அல்லாமல் நித்திய வாழ்வையும் பெற்று தந்தது. கல்வாரி அண்டையில் சென்றால் மாத்திரமே பெற முடியும். கல்வாரியை மறந்தால் கர்த்தருடைய கிருபையை பெற முடியாமல் கர்த்தரின் நியாயத்தீர்ப்பில் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. கர்த்தரோடு இணைக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் தேவை. கர்த்தரால் நிலைநிறுத்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் தேவ சமூகத்தில் குற்ற மனச்சாட்சி நீங்கி தைரியமாய் நின்று கர்த்தாவே நான் உம்முடைய பிள்ளை என்று அறிக்கை செய்து நமது மனச்சாட்சியை சுத்திகரிக்கப்படுவது மிகவும் அவசியம். கர்த்தர் கிருபை நமது எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. கிருபை நமது ஆத்துமாக்குள் நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் பெருகச் செய்கிறது. கிருபை தேவ கோபத்தில் இருந்தும் அழிவில் இருந்தும் நம்மை தப்புவிக்கிறதாய் இருக்கிறது. கிருபையும் கிறிஸ்துவையும் உயர்த்தும் போது சத்துருவாகிய சாத்தானை எளிதாக வென்று விடலாம். நமது ஆத்துமாவின் பாகம் அகற்றப்பட்டு நீதியின் சூரியனை கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள் உதிக்கும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். ஆத்துமாவின் சமாதானம் பரிசுத்தவான்களாகிய ஆத்துமாக்குள்ளே அது சொந்தமானது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஆண்டவர் இயேசுவின் அன்பு உணர்ந்து அவருக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்தும் பொழுது ஏசாயா 54:10 சொன்னபடி விலகாத கிருபையை நாமும் சுதந்தரிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோலவே உலகத்தின் முடிவிலே கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வருபவர்கள் காக்கப்படுவார்கள். கிறிஸ்து இல்லாமல் நாம் நரகத்திற்கு
நகரத்துக்கு தப்புவது இயலாத காரியம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஞானம் பவளத்தையும் படிகத்தையும் அதோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. யோபு 28:18. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வெள்ளி, பொன், இரும்பு, செம்பு, இந்திர நீலம், பொன் பொடி, விலையேறப்பெற்ற கோமேதகம், பவளம், படிகம், புஷ்பராகம், மேலும் நமது கண்களுக்கு முன்பாக கற்பனையில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது நமது உள்ளம் ஆனந்த சந்தோஷம் அடைகிறது. ஆம், உண்மையாகவே வேதத்தில் இவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்டது என்று நினைக்கும் பொழுது நாம் தேவனை துதிக்காமல் இருக்கவே முடியாது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் விட ஞானத்தின் விலை உயர்ந்தது என வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் ஞானம் இருந்தால் மற்ற அனைத்தையும் நம்மால் சம்பாதிக்க முடியும். அதனால்தான் சாலோமனின் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்கிறான். ஞானமே முக்கியம் என பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி உலகத்தார், பொதுவான மனிதர்கள் அதிகமான புஸ்தகங்கள் படிக்கும் பொழுது ஞானத்தால் நிரப்பப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் நல்ல பள்ளிகளில் படிக்க வைப்பதால் அங்கே சிறப்பான ஞானம் பிள்ளைகளுக்குள் வந்து விடுவதாக நம்புகிறார்கள். கிறிஸ்தவ ஜனங்கள் ஞானத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு கூட உலகத்தார் நினைப்பது போலத்தான் நினைக்கிறார்கள். ஏதோ பிறந்தோம், படித்தோம், நல்ல வேலையில் சேர்ந்தோம், பணத்தை சம்பாதித்தோம், சந்தோஷமாக நாட்களை கழித்தோம், 10ஓடு 11ஆக கடந்து போய் விடுகிறார்கள். ஞானம் என்பது நமது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம் மூலமாக பிறர் அறிந்து கொள்ளும்படியாக பல விஷயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சாலோமனுக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை அருளினபடியால் அவனைப் போல ஒரு ஞானவான் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். காரணம், அவன்தான் ராஜாவாக இருந்த நாட்களில் ஞானத்தோடு எடுத்த பல முடிவுகள் அரசரவையில் இருந்தார்கள் மாத்திரமல்ல பொது ஜனங்களும் கூட மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். அதை நாமும் கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஞானம் நமக்கு, நமது பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் அதற்கு யோபு 28:28 வசனத்தில் ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று எழுதப்பட்டு உள்ளது. இதை ஏதோ சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. நமக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்குள் பயந்து வாழ வேண்டும். இந்த பயம் எதற்காக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த செயல்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதை கடந்து போகாமல் நம்மால் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வந்துவிட்டால், நமது பிள்ளைகளுக்குள் வந்துவிட்டால், முதலாவது அவர்கள் பாவத்தை செய்வது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இருந்தால் நம் பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டாம். நல்லவர்களாக இருப்பதோடு ஞானத்தோடும் செயல்படுவார்கள், நன்றாக படிப்பார்கள், உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். நாம் கேட்கலாம், அப்படியென்றால் உலகத்தார் உயர்ந்த நிலைக்கு வருவதில்லையா என்று ஆனால் இவர்களுக்குள் ஏதோ தேவனுக்கு பயமில்லாத பாவம் இருக்கும். அந்த பாவம் என்றாவது ஒரு நாள் அவர்கள் மனதிற்குள் கொண்டு சென்றுவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
யோபு 28ஆம் அதிகாரத்தில் 2-3 முறை வாசித்தோம் என்றால் நமது தேவாதி தேவனுடைய ஞானம் நமக்கு நன்றாக விளங்கும். கர்த்தர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து இருக்கிறார். ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணிக்கிறார். மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியை ஏற்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இதை எல்லாம் பார்த்து கணக்கிட்டு இருக்கிறார். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்துகின்றனர். ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புழுதியிலே வானங்களை ஸ்தாபித்தார். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் காற்று, தண்ணீர், மழை, இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியை ஏற்படுத்துவதோடு அதை கணக்கிடுகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பூமியை வானத்தினால் அஸ்திபாரப்படுத்தினார். மனிதன் தன் ஞானத்தினால் உண்டாக்கிய சிறந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகின்றன. ஏன் வேதத்தில் கூட நிம்ரோத் என்னும் அரசன் பட்டணங்களை கட்டினதாக பார்க்கிறோம். ஆனால் அதன் முடிவோ அழிவு. ஞானத்தினால் நாம் நிரப்பப்படுவதற்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி நாம் பயப்படும் பொழுது பாவம் நம் வாழ்க்கையில் வரவே வராது. இப்படி நம் வாழ்க்கையில் அப்படி பாவம் நமக்குள் இல்லை என்றால் நாம் சுத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நாம் செய்கிற செயல் முழுமையாக வெற்றி பெறும்படியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பதவிகளில் இருக்கும் பொழுது, முடிவுகளை எடுக்கும் பொழுதும் சரி, தேவ ஞானத்தினால் நாம் நடத்தப்படுவோம். அது மிகப்பெரிய பாக்கியம். கீதம் 119ஆம் அதிகாரம் 100ஆம் வசனத்தில், உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானவான்களாய் இருக்கிறேன் என சங்கீதக்காரன் சொல்கிறான். சில பிள்ளைகளை பார்ப்போம் என்றால் மிக சிக்கலான நிலையில் சரியான முடிவை ஞானத்தோடு எடுப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஞானத்தின் ஆரம்பம். எனவே அதை முதலாவது நாம் கை கொள்ளும் பொழுது நம்மை பார்க்கிற நம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அந்த வழியை பின்பற்றி நடப்பார்கள். தேவ பயம் நமக்குள், நம் பிள்ளைகளுக்குள் இருக்கும். எப்பொழுதும் பாவம் நமக்குள், நம் பிள்ளைகளுக்குள் வராது. பாவத்தை மேற்கொண்டு விட்டாலே நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கர்த்தருக்கு பயப்படுங்கள், ஞானத்தினால் நிரப்புங்கள், பாவத்தை மேற்கொள்ளுங்கள். இதுவே நம் வெற்றிக்கு வாழ்க்கைக்குரிய ரகசியமாகும். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசமன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, பாசமன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு,
எல்லாம் தாங்கும் எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லாருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் என்னை அகற்றச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.